மாடு வந்துட்டு தெளிவாக இருக்கணுங்க, இன்னும் ஊக்கமாக இருக்கணும், எலும்பு கணக்கில் அமைஞ்சிருக்கணுங்க. இதுக்கு வேறு வேறு பேர்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லி நம்ம வந்துட்டு கஸ்டமரை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. நல்லா எலும்பு வந்துட்டு முழு அகலமாக இருக்கணுங்க, பின் வெயிட்டு ஃபுல்லாக இருக்கணுங்க. முன்காலை பொறுத்தவரை பின் வெயிட் வந்துட்டு நல்லா அதிகமாக இருக்கணும். மடி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு இருக்கிறது ஒரு சரியான மடிங்க, ஒரு சராசரியான மடி, 4 பக்கமும் சதுரமாக இருக்கணும். காம்பு வந்து பார்த்திங்கன்னா 4 காம்பும் ஈக்குவலாக இருக்கணுங்க. மடி வந்துட்டு ரொம்ப உப்பிட்டும் இருக்கக்கூடாது, நல்லா பின் பக்கம் இழுத்த மாதிரியும் இருக்கக்கூடாதுங்க. ஆவரேஜாக இப்படி தான் இருக்கணும். நல்ல ஒரு தோட்டத்தில் தெளிவான மாடாக இருக்கணுங்க. அதாவது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா லட்சணத்துலேயும் வந்துட்டு நல்லா அழகாக இருக்கிற மாதிரி மாடு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா போடுங்க. நல்லா கிளிக்கும் ஸ்டைலில் இந்த காது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சதில் நல்லா இந்த மாதிரி பெருமுடி இருக்கணுங்க. இந்த மாதிரி மாடில் இருந்துச்சுன்னா ஒரு அதிகமாக பால் தரக்கூடிய மாடுகளுக்கான பண்புகளுங்க. ஒருத்தர் ஸ்கேன் பண்ணிலாம் மாடு எடுக்க முடியாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்புகள்லாம் இருக்கிற மாடு நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக கறவை ஏமாத்தாதுங்க. ஒரு மாட்டுக்கான ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா அது கறக்கக்கூடிய கறவை பொறுத்து தான் அதுக்குள்ள ரேட் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வியாபாரிகள் 1000 சொல்லலாம். பட் நமக்குன்னு ஒரு சில கேரக்டர் நம்ம அதாவது நமக்குள்ளே நம்ம வச்சுட்டு அதை மட்டும் தேர்ந்தெடுத்து அது பொருந்துதா அப்படின்னு பார்த்துட்டு அருமையாக எடுக்கலாங்க. முன்கால் வந்துட்டு ஒரு சரியாக இருக்கணும், பின்கால் வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் சாட்டமாக இருக்கணுங்க. இந்த இடத்துல வந்து நல்லா உங்களுக்கு எலும்பு கணத்தில் அமைஞ்சிருக்கணும், நல்லா அகலங்க இருக்கணுங்க. இது பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு மாட்டை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கால் நல்லா அகலமாக இருக்கணும், முதுகு நல்லா கணத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பால் கறவை அதிகமாக எடுத்து தருங்க. ரெண்டாவது காம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு கை கறவைக்கும் வச்சுருப்பாங்க, மெஷின் கறவைக்கும் போடுவாங்க. ஸோ வந்து நமக்கு வந்துட்டு ரெண்டுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு மடி அமைப்போ காம்பு அமைப்போ இருக்கிறதா எடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லா காம்பு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நீளமாக இருக்குன்ட்டு. மடியும் நல்லா ஒரு சதுரம் மடிங்க, 4 பக்கமே ஈக்குவலாக இருக்கும் ஒரு மடி. காம்பு வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கறவை கை கறவைக்கும் பொருந்தக்கூடிய லென்த்தில் அமைஞ்சிருக்குங்க. இது போன்ற மாடுகளை நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறது நல்ல பெஸ்ட்டுங்க. ஹெச்எஃப்பாக இருந்தாலும் ஜெர்சியாக இருந்தாலும் இப்போ நான் சொன்னது வந்துட்டு ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பண்புகள். இது போக பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலது மாறுங்க. நீங்கள் கிர் போனீங்கன்னா அதுக்கு வேறு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெச்எஃப் போனீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் பொதுவானது இப்போ நம்ம சொல்கிறோம். நம்ம போக அடுத்தடுத்த வீடியோக்கில் ஒரு ஜெர்சி மாடை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ரெண்டாவது ஹெச்எஃப் மாடல் எப்படி எடுக்கணும், இல்லை கிராஸ் டைப்பில் எதை பார்த்து நம்ம மாடு எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம வேறு அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே பார்ப்போம்.